வெற்றி பெற்றீங்க, எப்படி பாக்குறீங்க? அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, ப்ரௌட் மொமெண்டா இருக்கு. எதிர்த்து நின்ற 2 வேட்பாளரும் தோற்கடிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம முன்னாள் ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா மயிலை வேலு இருந்திருக்காங்க. தொகுதி களம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சிறப்பா இருக்கு, ஓவர் ரெஸ்பான்ஸ் செமையா இருக்கு. தலைவருக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் நிறைய மக்கள் பொதுமக்கள் இன்டென்ஷனா வந்து சப்போர்ட் பண்றாங்க. களத்தை நிறைய பார்க்க முடியுது. கூட்டத்தில் என்ன மாதிரி ஆலோசனை சொன்னாரு உங்க தலைவர்? விரைவே அரசு அமைப்போம், அவ்வளவுதான். அரசுக்கு இன்னும் ஒரு 8 சீட்டு தேவைப்படுது, அவ்வளவுதானே. என்ன பண்ண போறீங்க? மைனாரிட்டி கவர்மெண்ட் நிறைய இருந்தது, மெஜாரிட்டி கவர்மெண்டா இருக்கும். விரைவில் ஆட்சி அமைப்போம். 2 days நடக்கும், தேவையில்லை. வரும், தலைவர் முடிவெடுப்பார், செயல்படுத்துவார். முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க முடிஞ்சது. வேற என்ன மாதிரி அறிவுறுத்தல் சொன்னாரு? புதுமுகங்கள் எல்லாருமே முதல் முறையா சட்டமன்றத்துக்கு செல்ல போறீங்க. ஆட்சி முதல்ல சட்டமன்றத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அமைச்சரவையில் இடம்பெறும். விரைவில் 2-3 நாள் பண்ணுவோம். அமைச்சரவையில் இடம்பெறுவீங்களா? தலைவர் கொடுத்தாலும் கண்டிப்பா இடம்பெறும். அவர் கொடுக்கறத பொறுத்து எல்லாம் பண்ணுவோம். மகிழ்ச்சியான கூட்டமாக இருந்தது, சந்தோஷமான கூட்டமாக இருந்தது. ஏன்னா கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து பார்ட்டியே தொடங்காது, மாவட்ட செயலாளரே போட மாட்டாங்க, வட்ட செயலாளர் போட மாட்டாங்க, விஎல் போட மாட்டாங்க, 60 எம்எல்ஏ தான் வாங்க போறாங்க, ஒரு எம்எல்ஏ தான் வாங்க போறாங்கன்னு சொன்ன ஒரு மேஜிக் நடந்து இன்னைக்கு வந்து 110 எம்எல்ஏ வந்து களத்தில் வச்சிருக்கிறாங்க. விஜய் சாருக்கு நன்றி தெரிவித்தோம். நீங்கள் வந்து இப்போ அடுத்தது கவர்மெண்ட் ஃபார்மிங், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் எப்போ வேணால் கூப்பிடலாம். மதுரையிலேருந்து வராங்க, கன்னியாகுமரியிலேருந்து வராங்க. அதனால் வந்து என்ன நீங்கள் சென்னையில் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் அம்பேத்கர் சட்டத்திட்டத்தின்படி புரட்டக்காரப்படி நீங்கள் கூப்பிட்டுவாங்க சார். ஒரு நாளில் கூட போகிறாங்க. கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போவாங்கன்னு சார் என்ன கேட்குறேன் சார். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு போன வாரம் முன்னாடி வரைக்கும் 2ன்னாங்க. ஒரு மேஜிக் நடந்து இன்னைக்கு 108 ஆகிப்போச்சு. கவர்னர் அழைக்கும் போது நீங்கள் வந்து விஜய் சாரை வந்து முதலமைச்சர் ஆக்கும் போது ஒரு மேஜிக் நடக்கும். அப்போ பாருங்கள் யார் யாரெல்லாம் வரா, எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்க, அது வந்து 130 135 பார்க்க தான்.